ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோகா குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் கோகா. அதை எடுத்து போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால தான் கிளறி விட்டுட்டே இருக்கோம். மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். நல்லா வதங்கினோடனே இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கால் ஸ்பூன், அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து பாதி இதை எடுத்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோன்னா மிக்சியில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து மீதி பாதியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் அது ஒரு 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம எடுத்து வெங்காயம் தக்காளி மிக்சியில் போட்டதை அதை நல்லா போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொதித்தோடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கோக்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காயும் சோம்பும் அரைச்சிட்டு அதை கலந்து விட்டுக்கணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கொதிக்க வைக்கணும், ஒரு 10-15 மினிட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.